I am Rahul, batch number 11, Leaders Fitness Academy. Now I am in MSR Fitness Club. Start. Hi bro. Hi. Okay sir. சொல்லுங்க ப்ரோ, உங்கள் பேர் என்ன? அஜித். ஓகே ப்ரோ. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் தான். ஒர்க்கிங் பிஸ்னஸ் ஹார்ஸ் தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் ஹார்ஸ்னா அது வந்து நமக்கு 12 hours இருக்கும். 12 hours இருக்கும். உங்கள் ஸ்லீப்பிங் டைம்லாம் எப்படி ப்ரோ? 7 to 8 hours இருக்கும். சம்டைம்ஸ் வந்து குறையலாம். குறையிற வாய்ப்பு. டிபெண்ட்ஸ் ஆன் பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகே ப்ரோ. உங்கள் ஃபுட்ஸ் ஸ்கெடியூலெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் ஏதாவது கைட் பண்ணுவீங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சில நேரத்தில் அது வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். லஞ்சு அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜிம்முக்கு வர்றப்பலேருந்து வீக்லி உங்களால் எத்தனை கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க? வீக்லி வந்து ஒரு 3 to 4 classes அட்டன் பண்ணலாம். 3 to 4 classes அட்டன் பண்ணலாம். சூப்பர். ஸோ நீங்கள் இப்போ ஜிம் ஜாயின் எதுக்காக ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபிட்னஸ் தான் ப்ரோ. பேசிக் ஃபிட்னஸ் பண்ணுறேன். ஆமாம். யூஸ்வலாக கொஞ்சம் இப்போது கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிருக்கேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். வெயிட் கெயின் பண்ணணும். ப்ளஸ் ஃபிட்னஸ் அவ்வளோதான் யூஸ்வலி. ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் இப்போ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி இன்டேக் பண்ணுறீங்க? லைக் வீட்டில் தான் நீங்கள் ஃபுட் சாப்பிடுவீங்களா, இல்லை வெளியே கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது? மேக்ஸிமம் வீட்டில் சாப்பிடுவேன். ஓகே. இல்லைன்னா சில நேரங்களில் வந்து வெளியே போகும்போது கடையில் சாப்பிடுவேன். ஓகே. உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் ஏதாவது இருக்கா? இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே சூப்பர். ஸோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு மசிலுக்கு என்னென்ன மிஷின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிஷின்ஸ் எல்லாம் எந்தெந்த வெரைட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்களா? இது வந்து லெக் கர்வ் மிஷின், லெக்குக்காக யூஸ் பண்ணுற மிஷின். ஓகே. லெக்கில் வந்து இந்த மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா நம்ம இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே பேசிக்காக ஃபின்டெக் தான் இருக்கும். என்னக்கான உங்களுக்கு கிளைண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லா மிஷின்ஸுமே ஃபின்டெக் தான் பண்ணுறோம். இதில் வந்து மிஷின் இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மிஷின் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, மல்டி ஒர்க் அவுட் செக்ஷன். இதில் வந்து நம்ம செஸ்ட் போட்டுக்கலாம், ஷோல்டர் போட்டுக்கலாம், நீங்கள் காப்ஸ் போட்டுக்கலாம், ஸ்குவாட் லெக்குக்கு போட்டுக்கலாம். இது இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இதுலேயே நம்ம கவர் பண்ணிடலாம். இதுலேயுமே செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வெயிட் ஓவர் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் சப்போர்ட் இல்லாமலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ இதில் ஜஸ்ட்டு போடுறீங்கன்னா ஒரு டைம் ஜஸ்ட்டு போடுறீங்க. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு இதுக்கு கீழே மேலே வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல, கீழே போகும், வெயிட் பண்ணுங்க, ஸ்டாப். ஓகே. அதுக்காக உங்களோட சேஃப்டிக்காக. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸ்க்கும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம சேஃப்டி. இது வந்து இது வந்து ஜஸ்ட் போடுறது, ஜஸ்ட் ஃப்ளை ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஃப்ளை தேவைப்படுது. கொஷின் பண்ணிங்கன்னா இதுதான் கொஷின். நல்லா க்ளோஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மசில் நல்லா இந்த இடத்துல நல்லா ஆக்டிவ். உங்களுக்கு க்ரோத் நல்லா இன்க்ரீமெண்ட் நல்லா. அதே மாதிரி சேம் இதுவும் பின்டெக் தான். கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறீங்க நல்லா ட்ரை பண்ணலாமா? இது ட்ரை பண்ணலாம். ஷூர். ஓகே. இங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே க்ளோஸ் வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசில் ஃபீல் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மசில் டிஸ்டன்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுது. நீங்கள் ஃபீல் ஆகிட்டு ஃபீல் ஆகுது. ஓகே. இது வந்து நீங்கள் வந்து நம்ம ஸ்பிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது சேஃப்டியோடு பண்ணீங்க. நீங்கள் வந்து ஒரு 10 kg மேலே உங்களால் ஜஸ்ட்டு போட முடியுங்க. நாங்கள் இதில் பிளேட் ஆட் பண்ணி இந்த மிஷினில் நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட்டில் வந்து இன்க்ளைன் இருக்குது, டிக்ளைன் இருக்குது, நாங்கள் ஃப்ளாட் பெஞ்ச் இருக்குது.
இது வந்து இந்த பொசிஷன் வந்து ஃப்ளாட் பெஞ்ச் பொசிஷன். இன்க்ளைன் அதெல்லாம் எப்படி? இன்க்ளைன்னா இது இன்க்ளைன் பொசிஷன். நீங்கள் இன்க்ளைன் ஒர்க் அவுட் போடுறப்போ அப்பர் ஜஸ்ட் ஓகே. அப்பர் மசில் ஆக்டிவ் ஆகும். நீங்கள் ராடில் வெயிட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதை போட்டு சேஃப்டி கிளிப் லேக் லோடிங் பண்ணிட்டு சேஃப்டி கிளிப் இன்செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட சேஃப்டி தான். ஓகே. சரிங்களா? இது வந்து லெக் ப்ரெஸ். நம்ம லெக்குக்கு அங்கே போட்டோம். ஆமாம். இது நெக்ஸ்ட் வேரியண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ் இதுவும் லெக்கு அதுவும் லெக். அப்போ செஸ்ட்டுக்கு அதுவும் இருக்குது. இது லெக் யூஸ் பண்ணுறேன். லெக் ப்ரெஸ் நம்ம யூஸ்மா டெஃபினெட் பண்ணுறோம். கால் எப்போவுமே நம்ம வந்து ஒரு வி ஷேப், இதில் ஒரு 3 பொசிஷன் இருக்குது. பேசிக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வி ஷேப்பில் வச்சு கரெக்டாக புஷ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து லாக் ஹேண்ட் கிட்டே இருக்கு. மூவ் பண்ணிட்டு நல்லா டவுன் பண்ணி ஃபுல்லாக இப்படி பண்ணலாம். நார்மலாக பொசிஷன் டவுன் பண்ணி ஆஃப் பண்ணி இப்படி போகும்போது உங்களுக்கு பேக்கில் எல்லாம் பேக் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகே. இது சரி லாக் பண்ணி இதுதான் லாக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெத்து பார்த்தீங்க இல்லையா, அது ஸ்மெத்தில் வந்து நம்ம 3 ஒர்க் அவுட் 4 ஒர்க் அவுட் போடலாம்னு சொல்லுவோம். இதுலேயே அதே மாதிரி வெளியே எல்லா ஒர்க் அவுட்டும் பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, ஷோல்டரு, பேக்கு நீங்கள் எல்லாமே இதில் பண்ணலாம். இதில் நம்ம நீங்கள் ஒர்க் அவுட் செக்ஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதை கிளியராக வச்சுருக்கேன். ஏன்னா இது நிறையா ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் அந்த அளவுக்கு இருக்குதான் இருக்குது. பட் இதில் எல்லா ஒர்க் அவுட்டும் நம்ம ஃப்ரீயாக இருக்குது. சரி சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். இது இதுலேயும் 3 பொசிஷன் இருக்குது. அந்த கோர் மிஷின் வேலை ஆக்டிவ். இதில் 3 பொசிஷன் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹிப்பை ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவும் பண்ணலாம், சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு பண்ணி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இது வந்து பைசெப்ஸ். இதில் வந்து நீங்கள் இதுவும் பிட் ஆகிடும். நீங்கள் பார்த்த எல்லாருமே பின் போட்டு நமக்கு தேவையான வெயிட் ஸோ வெயிட் வந்து எவ்வளோ வேணுமோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி பைசெப்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோரம். இந்த ஃபோரம் வந்து இப்போ நீங்கள் ஷர்ட் எல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஃபோரம் வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக இருந்தால் தான் உங்களுக்கு ஷர்ட் போட்டிங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணும். பிஸ்னஸ் மேன் சொல்லுங்க. ஸோ நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபோரம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகே. நமக்கு பைஸும் போகிறாமல் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்க நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே லைக் பண்ணுறது தான். ஆனால் பைசன் ஃபோரம் போட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது தப்பு தான். இது லேட் ஃபுல் டவுன். இது வந்து பேக் வச்சு லேட் அந்த ஒரே ஒரு முட்டை அப் பண்ணும்போது உங்களுக்கு சைடு தெரியுது. சைடில் மசில்ஸ் ஆக்டிவ் அது கார்டியோ செஷனுக்கு நம்ம தனியாக எக்யூப்மெண்ட் வச்சு சொல்லி கொடுப்போம், எக்யூப்மெண்ட் இல்லாமல் சொல்லி கொடுப்போம். அது வந்து அது ஒரு தனி செக்ஷன். உங்களுக்கு வீக்லி ப்ரைஸ் ஒன் டைம் கார்டியோ கிளாஸஸ். உங்களோட வெயிட்டிங் மெஷர்மெண்ட்ஸு செக் பண்ணிடலாம். ஷோரூம் ஆரம்பி
போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. பாடி மசில் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. டவுன் பண்ணுங்க. 4.5. எக்ஸசைஸ் நம்மளுக்கு வந்து கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்க்கணுங்களா? சார் ஒவ்வொரு சைடும் உங்களுக்கு எந்த லைக் பவராக இருக்கும் அந்த லைக் மசில் பண்ணுறது சார் ஒரு லெக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். டிஃப்ரென்ஸ் ஆகும். ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவலாக இருக்குங்க. ஈக்குவல் சைஸ். அதே அப்படி சேஞ்ச் ஆகுது 2 பக்கம் 2 லெக்கு ஒவ்வொருத்தையும் வந்து கிக் பண்ணுற பவர் வந்து ரைட்டில் பவர் அதிகமாக இருக்கும், லெஃப்ட்டில் பவர் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தையும் அந்த மசில் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்தும் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ஹேண்ட்ஸு சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. எப்படி பண்ணுறது? அண்ட் இப்படி ஃபிங்கரை தம் ஃபிங்கரை உள்ள வச்சு ஓகே. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட்டுக்கு ரைட்டும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம ஒர்க் அவுட்டில் சரி உங்களுக்கு இதுவும் சேஞ்ச் ஆகுது, 2 பக்கம் சேஞ்ச் ஆகுது. சரி தான். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பவர் அதிகமாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் பவர் கம்மியாக இருக்கும். ஆமாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் நீங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து அதிகமாக Right ஸோ hand. அதனால் ரைட் ஹேண்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் அது லெஃப்ட்டில் கம்மியாக இருக்குது. அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சில கோட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம அவ்வளோதான் மெஷர்மெண்ட். ஓகே. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவட்டம் மாவட்டம் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பல்ஸ் வைஸ், அது மொபிலிட்டி அண்ட் டைனமிக்ஸ். இது 3 நம்ம பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் அவுட் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பல்ஸ் வைஸ்னால் ஃபஸ்ட்டு உங்களோட ஹார்ட் ரேட் வந்து 50% ஆஃப் ஹார்ட் ரேட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் வைஸ் பண்ணலாம். ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஜம்ப். 1 2 3 4 5 6 7 8 9 10. Jump. Out. In. Out. In. Continue. In. Out. On. Super. Relax. Leg up and down.
fast, 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 fast. ஓகேவா? Okay. Okay. Next வந்து mobility. Mobility வந்து நம்ம joints வந்து stitching பண்ணுறோம். நம்ம உடம்புல joints இருக்கு. அது stitching பண்ணுறோம். அது head rotation. Off head rotation. Okay. One. Super. Two. One. Two. Next. Back. Back. Okay. Right leg. Up. Super. Good. One. Two. One. Two. Next. Knee. Knee. Rotate பண்ணுறப்போ உங்கள் ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். என்ன rotate சூப்பர். ஓகேவா? ஓகே. ஃபார்வர்ட் clockwise anti clockwise. Okay. Shoulder rotation. Shoulder. Forward. ஓகேவா? Okay. Back. Back பண்ணுறப்போ கை okay. Good. Out. Next table up. Rotate. Light. இப்படி வைக்க. Okay. Forward. Back. Okay. Next hip. காலை உங்களோட ஷோல்டர் அளவுக்கு காலை ஓகேவா? down, down, one, two, one, two. Okay. Next one. Come on. EA, front left. Back. Full muscles ஆ? Yeah. Yeah. Relax. Connect. One. Front left. Yeah. கை இப்படி போட்டு Okay. உங்களோட comfortable தான் இருக்கும். Okay. Good. Back. Back. Okay. Relax. Next, hip rotation. Hip rotation பண்ணுறப்போ நம்ம ஆஃப் ஹிப் தான் rotate பண்ணுவோம். Yeah. Good forward. Go back. ஓகேவா? Next, knee. Flexion. Flexion. ஓகே. ஃபார்வர்ட். Forward. Back. Yeah. Super. Next. Okay. Next, இந்த leg வந்து leg up பண்ணி தோல் up. இதோட தோல் அப்படியே up, up, down, up, down. அப்படியே back. Up. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்கிள் சிங்கிள் leg up. Okay. அடுத்தது டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ். டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம மசிலை வந்து ஒரு 2 seconds ஹோல்ட் பண்ணி வைக்கணும். நம்ம ஜஸ்ட் மிஷன் பைசெப்ஸ் மிஷன் 2 seconds ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரைசெப் கையை பிடிச்சி
நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பல்ஸ் வந்து +70% ஹார்ட் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஷெட்யூலில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜம்ப் பண்ணீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஓகே. ஃபாஸ்ட்டாக சூப்பர். ஓகே. இப்போ பேக்கில் ஓகே. பேக் ஃபாஸ்ட்டாக பண்ணும். அதே சார். யா ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஃபாஸ்ட் டச் பண்ணணுமா? பேக் ஃபாஸ்ட் 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 அது ரன் பண்ணுறதுனா ஃபாஸ்ட். யா சூப்பர். நெக்ஸ்ட் ஜம்பிங் ஜாக்ஸ். லெக்கை ஓப்பன் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்பிங் ஜம்பிங். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்குவாட் ஸ்குவாட் நம்பர் யா சிட் நாளைக்கு சரிங்களா? பாருங்க. கொஞ்சம் அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணுங்க. அப்படியே ஸ்பீடாக அதாவது இது வந்து திரும்ப உங்களுக்கு அந்த கொஸ்டின் போகும். யா எஸ் எஸ் ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட். ஓகே. ஓகே ரிலாக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்ட்ரெச்சஸ் நம்ம கடைசியாக ஹார்ட் ரைஸ் ஆகிடும். இல்லை சார். ஹார்ட் பீட் கொஞ்சம் ரைஸ் ஆகிடும். ஓகே. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாற பண்ணுறீங்களா? ஓகே கொஞ்சம் லைட்டாக வாங்க. இப்போ வந்து நம்ம வார்ம் செக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்ட்ரென்த்னிங் ட்ரைனிங் போகலாம். நான் எல்லா மசில்ஸ்க்கும் உண்டான ஒர்க் அவுட்ஸ் ஒவ்வொன்றும் முடிச்சு சொல்லுவேன். ஓகே. இது இந்த மிஷின் பேர் வந்து பெக் பிளேட். ஓகே. இது வந்து அந்த ஷோல்டர் ஜஸ்ட்டுக்கு போடுறது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிக் மிஷின் வந்து ஒர்க் ஆகும். நான் ஒர்க்கை பண்ணி காட்டுறேன். இதை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் வந்துடும். க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இல்லை கொண்டு வரப்போ மூச்சை இழுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிறப்போ ஸ்லோவாக ப்ரீத்தை ரிலீஃப் ஓகே ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே புரியல. ஓகே ஸ்டார்ட். ஓகே ஆமாம் க்ளோஸ் பண்ணி இது டைப் பண்ணி ஓகே சூப்பர். ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணலாம். ஓகே கமான் கவுண்ட் போகலாம். ஜி கமான் 1 2 ஓகே. யா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. Is it easy? Come on. 3 4 come on. 5 easy. சரி ஓகே இந்த மிஷின் பேர் வந்து பேக் போடுறோம். நீங்கள் இந்த மிஷினை நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட பேக் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
பெண்ட் ஆக வேண்டாம். டவுன் பண்ணுங்க. சூப்பர். கொஞ்சம் பெண்ட் ஆகும். ரைட்டாக. ரெடி ஸ்டார்ட். 1 2 சூப்பர். கரெக்ட். 3 4 5 6 7 come on 8 okay left lean shoulder side shoulder sideways up down up down okay down, sit down, last it, down, up, up, down, up, down, up, down, okay, relax. Next one हम legs पकड़ा, इधर तो straight होंगे, double alternative करो, start करना. 1 2 1 2 okay come on it is step 1 2 1 okay next 2 3 4 5 6 7 8 9 last one more. Next வந்து நம்ம triceps. இது rope pull down. Position. elbow மட்டும்தான் மூவ் ஆகும். கிளியராக இருக்குங்களா? ஆமாம். ரெடி டவுன் பண்ணு. சூப்பர். கொஞ்சம் லைட்டாக பெண்ட் லைட் ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 last one is it 10 okay so வந்து நம்ம leg kick இந்த மிஷின் என்ன பண்ணுறீங்கன்னா leg press நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் லெக்கை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஷேப் ஓகேங்களா கொஞ்சம் பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் செக் பண்ணிட்டு ஸ்லோவாக லெஃப்ட் பண்ணி லாக் மூவ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோலாம் டவுன் பண்ணக்கூடாது ஸ்லோ இவ்வளோ தான் பொசிஷன் ஆஃப் யா அப் பண்ணும்போது இப்படி போய் ஃபுல்லாக அடிக்கக்கூடாது இன்ஜின் அந்த லைட் பெட்டை வந்து நீங்கள் ஓகேங்களா டவுன்
புஷ் பண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்லோ புஷ் பண்ணு இப்போ லாக் யா சூப்பர் இப்போ டவுன் பண்ணுங்க கமான் கமான் டவுன் 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 ஓகே 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 அப் ஓகே ஓகே ஸ்டார்ட் ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பண்ணக்கூடாது ஓகே கவுண்ட் போகலாம் சி 1 2 3 4 slow yeah 5 6 7 8 9 last one come on 10 lock slow down yeah super relax இப்போ நம்ம ஷேக்கிங் மசில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம கோர் மசில்ஸ் கோர் மசில்ஸ்லாம் இந்த பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஹேண்ட் எப்படி ஹோல்ட் பண்ணி அப் பண்ணி பாடி பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெக் எப்பவுமே இப்படி ஹெட் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும் இப்படி பார்க்கக்கூடாது ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் 30 செகண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே எப்படி ஓகே timing set up bro come on this is start 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27, 28, 29, 30. Okay, bro. Class. Okay, bro. Next one, leg raise. And I single leg develop. கொஞ்சம் ட்ரைனிங் ஆனால் நம்ம டபுள் லெக்கையும் அப் பண்ணுறோம் down, slow down, slow. Next way. Slow, slow. Super. Come on, pull on. Okay, start. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5. Relax. பாடி ஏன் கொண்டு பண்ணுறோம்னா நம்ம ஹார்ட் ரேட் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணங்காட்டி நம்ம ஹார்ட் ரேட் தான் அதிகமாகிடும் நம்ம அதை டவுன் பண்ணுறோம் அதை டவுன் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு பேக் பொசிஷன் பண்ணுறோம் அது பண்ணுறதுனால என்ன யூஸ் ஒரு மசில் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும் உங்களுக்கு இன்ஜுரி ஆகிட்டு பர்சன்டேஜ் சான்சஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக அதிகப்படுத்துக்காக நம்ம வந்து பாடியை கொண்டு ஓகே பண்ணலாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் லைன்
Question is still slow. Okay. Slow one. Okay. Okay. Yeah. I'm cool down. Slower. 30 minutes. 30 seconds. Sorry. Okay. Relax. Next to the vertical. Ready? ஃப்ரெண்ட்லி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இன்னுமே நல்லா இருக்குது எனக்கு ஈஸியாக புரியுது. ஏன்னா வெளியே நான் போயிருக்கேன். இப்போ பேசும்போது நீங்கள் அது சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் அஜித் ஃப்ரம் MSR ஃபிட்னஸ் கிளப் புத்தூர். எனக்கு ஃபிட்னஸில் வந்து ரொம்ப மாதவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ரொம்ப மைண்டில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்ட்ரோ ஆனவர் தான் கோச் ராகுல் அவர். ஸோ அவர் மூலமாக வந்து இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு டேயை வந்து நான் அட்டன் பண்ணேன். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ரொம்பவே ஈஸியாக இருந்தது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இன்றைக்கி அட்டன் பண்ண கிளாஸ்னால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நிச்சயமாக என்னுடைய ஃபிட்னஸ் கோலை நான் அச்சீவ் பண்ணுறேன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காக தேங்க்ஸ் ஃபார் ராகுல்.